Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குறைவான மதிப்பெண் எடுக்கும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயிலாக்கும் சிபிஎஸ்இ நடைமுறைக்கு தமிழக அரசு கண்டனம். பெற்றோர்களும் எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். பெற்றவங்களுக்கு சொல்றேன், நான் தயவு செய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவு எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவு கேள்வி கேளுங்கள். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் பரபரப்பு புகார். கிரானைட் ஊழல் செய்பவர்களே வலிமையானவர்களாக இருப்பதாகவும் வேதனை. சட்ட ஆணையராக பணியாற்றிய பொழுது 2 கடிதங்கள் எனக்கு வந்தது. உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி அந்த கனிம சுரங்களிலே வீசி எறிந்து விடுவோம் என்றும், என்னுடைய துணைவியார், என்னுடைய பிள்ளைகளை வெட்டி அந்த கனிம சுரங்கங்களிலே வீசி விடுவோம் என்கின்ற கடிதங்கள் 2 முறை எனக்கு வந்திருக்கிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும். பாதுகாப்பு கோரி அளிக்கப்படும் கடிதத்தில் இருக்கும் விவரங்கள் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என தமிழக அரசு தகவல். சாதி ரீதியான கொடுமைகள் தமிழகத்தில் அதிகம் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புகார். சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்தல். பாஜகவுடனான கூட்டணிக்கு முழு ஆதரவு அளித்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். மெகா கூட்டணியை அமைக்க வியூகம் வகுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு செயற்குழு பாராட்டு. தமிழ்நாடு முழுவதும் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க அதிகாரிகளுக்கு ஆணை. ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை. 8 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளுக்கு காவல்துறை வலைவீச்சு. ஈரோடு அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம். இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதன் லட்சணமா என முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முழுமையான விசாரணைக்கு பிறகே சாதிச் சான்று வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அமைந்தகரையில் திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் விழுந்த சிறுவன். அபயக்குரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சிறுவனை காப்பாற்றினர். அங்கன்வாடி பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றி தந்துள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை. குழந்தைகளின் நலனுக்கு எதிராக செயல்படும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சிதம்பரத்தில் தற்காலிக படிக்கட்டு உடைந்து கீழே விழுந்த விசிக எம்எல்ஏக்கள். பொதுக்கூட்டத்திற்கான மேடை அமைக்கும் பணியை ஆய்வு செய்தபோது நேரிட்ட விபத்து. தன்னுடன் பினராயி விஜயன், சசி தரூர் மேடையை பகிர்ந்து கொண்டது சிலருக்கு தூக்கமில்லா இரவுகளை தரும் என பிரதமர் மோடி பேச்சு. கம்யூனிஸ்ட் அரசும் அதானி கார்ப்பரேட் நிறுவனமும் இணைந்து செயல்படுவது நாட்டின் மாற்றத்தை காட்டுவதாகவும் கருத்து. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்த கனமழையால் கடும் பாதிப்பு.
டெல்லியில் வீட்டின் சுவர் இடிந்து 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சோகம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கா அதிவிரைவு நெடுஞ்சாலையில் விமானப்படை விமானத்தை தரையிறக்கி பயிற்சி. போர் போன்ற அவசர சூழல்களில் விரைந்து செயல்படும் நோக்கில் ஒத்திகை. நூறு சதவீத பழரசம் என்று எந்த நிறுவனமும் தங்கள் தயாரிப்பை குறிப்பிடக்கூடாது. வழக்கு ஒன்றில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனமான FSSAI தகவல். வரி விதிப்பு சர்ச்சை குறித்து அமெரிக்காவுடன் பேச பரிசீலனை. வர்த்தக மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் சீனா அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் நாளை பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு. லிபரல் லேபர் கட்சிகளுக்கு இடையே பிரதான போட்டி. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கணிப்பு. நடப்பாண்டில் அக்னி வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பில்லை என தகவல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.